அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஒரு வாரமாக என்னாச்சோ ஏதாச்சோ தம்பி ஏதாச்சும் அப்டேட் இருந்தா சொல்லு தம்பி, பரவாயில்லையா, இப்ப பரவாயில்லையா, ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதா, என்ன ஏதுன்னு கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி யாருமே கேட்கலனாலும் என்னடா சொல்ற அப்படிங்கிறீங்களா? ஐயா சுபவிங்க, ஆமா, மெடிக்கல் லீவ் போட்டு போனார் ஞாபகம் தான், கொஞ்சம் தொண்டை சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி போனார் இல்லையா? அதுக்கப்புறம் வந்து ஐயாவுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லி என்னை தவிர வேற யாருமே நீங்க கேட்கல. அந்த வருத்தம் எனக்கு உங்க மேல இருக்குது. அப்படி நீங்க யாருமே கேட்கலனாலும் உங்களுக்கு அப்டேட் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. நீங்க கேட்டுத்தான் ஆகணும். உங்களுக்கு ஒரு நற்செய்தி. ஆமாங்க, ஐயா அவர்கள் பூரண நலம் பெற்று மீண்டு வந்து விட்டார். ஆனா ஐயா, தரமான சம்பவம் ஒண்ணு பார்த்து விட்டு போனீங்கய்யா. ஒருவேளை ஐயா ஈவேராவால மட்டும் இப்ப பேச முடிய ஸ்டேஜ் மட்டும் இருந்துச்சுன்னா, அந்த பயதாண்டா பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி புலம்பிருப்பாரு. அப்படி ஒரு சம்பவம். உண்மையிலேயே வாழ்த்துக்கள். இப்ப வந்து ஐயா வெளியே வந்துட்டாருங்க. நல்லா இருக்காப்புல. பாருங்க, ஃபங்க்ஷன்ல எல்லாம் கலந்துக்க போறாரு. என்ன ஃபங்க்ஷன்? அதாவது மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம். சுபவீர பாண்டியன், ராமகிருஷ்ணன், திமுக கொடி கலர் தாங்க போட்டிருக்காங்க. கருப்பு சிவப்புல தான் எல்லாம் போட்டிருக்காங்க. ஐயா சுபவி ஐயா, ஏன்னா உங்க பேரும் கருப்பு சிவப்புலயே போட்டிருக்கிறாங்க. நம்ம ஒரு அமைப்பு வச்சிருக்கிறோமே, அது அந்த தபே, திராவிட இயக்க தமிழர் பேரவை, அது கொடி கலர்லாம் எதுவும் இல்லையா? திமுக கொடியில போட்டு வச்சுக்கிறாங்க. நம்ம கம்பெனிக்கு இன்னும் கொடி ரெடி பண்ணல. என்னவோ தெரியல, என்னவோ அப்படியே போட்டு விட்டாங்களா? இப்போ ஐயா கூட சேர்ந்து அந்த மேடையில கண்டன உரை ஆற்ற போகிற அந்த ஒரு பேச்சாளர் யாரு, அந்த ஒரு சொல்லின் செல்வர் யாரு அப்படின்னா, இந்த பக்கத்துல ரைட் சைடு போட்டுருக்குது பாருங்க, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. வாட் அ காம்பினேஷன். அப்படி இருக்கணும் காம்போனா, இல்லையா? ஆமாங்க. உங்ககிட்ட இருந்து அவர் பேச்சு பயிற்சி எடுப்பாரா, இல்ல அவர்கிட்ட இருந்து நீங்க பேச்சு பயிற்சி எடுப்பீங்களா? மியூச்சுவலா கலந்துப்பீங்க. கலந்துக்கங்க, நல்லா பண்ணுவாங்க. இப்படி ஐயா களத்துக்கு வந்த உடனே ஐயாவுக்கு ஷாக் கொடுக்குற மாதிரி ஒரு செய்திங்க. லண்டன்ல பெரியாரிஸ்டுங்க ஒரு மாபெரும் ஒரு கலந்துரையாடல் நாங்க நடத்த போறோம். ஒரு கலந்தாய்வு, தமிழர் தலைவர் ஈவேரா அப்படின்ற தலைவர், தந்தை பெரியார் அப்படின்ற தலைப்புல நாங்க ஒரு கலந்துரையாடல் நடத்துறோம்னு சொல்லி ஈவேராயிஸ்டுங்க எல்லாம் சேர்ந்திருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி கேட்டு நம்ம ஆளுங்க தமிழர்கள் ஒரு 10 பேர் போயிருக்கிறாங்க. போனா எதுக்கு போனாங்கன்னு நீங்க எதுவும் தப்பா நினைச்சிடாதீங்க. போனது எதுக்குன்னா கலந்துரையாடல் தானே. சரி, நம்மளும் போயிட்டு கொஞ்சம் உரையாடுவோம். என்ன கேட்டு விட போகிறது, எவன் கேட்டு விட போகிறான், எல்லாம் நம்பாளுக்கு தானப்பா அப்படின்னு போயிருக்கிறாங்க. போய் பார்த்தா அங்க இருந்திருக்கிறாங்க. உண்மையிலே ஈவராயிஸ்டுகள் அப்படிங்கிறவங்களுடைய எண்ணிக்கை எல்லா இடத்துலயும் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நிறுவனம். இங்க 32 அமைப்புகள் சேர்ந்து ஒரு 25 பேர் வருவாங்க. அங்க கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் அந்த கலந்தாய்வுல கலந்துட்டு இருந்திருக்காங்க பெரியாரிஸ்டுகள். சரின்ட்டு இவங்க போயிருக்கிறாங்க. இவங்க போயிட்டு ஏங்க அப்படி இப்படின்னு சொல்லி பேச அங்க அப்படியே வாக்குவாதம் ஆயிட்டு இருக்குது. அப்புறம் காவல்துறையை கூப்பிட்டுருக்காங்க. அது ஒரு பஞ்சாயத்து ஆயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்க. அவ்வளவுதான். அது பெரிய பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்ல. காவல்துறை சமாதானப்படுத்திட்டு போயிட்டாங்க. இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னாக்கா, இங்க உடனே செந்தில்வேல் மாதிரியான ஆட்களுக்கு அது ஒரு செய்தியா கிடைச்சுக்கிட்டு, அதை எடுத்துக்கிட்டு அங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க பயங்கரமா ரவுடித்தனம் பண்ண ட்ரை பண்ணாங்க. அங்க லண்டன் போலீஸ் சும்மா விடுவாங்களா? கூட்டிட்டு போயிட்டு குண்டாசுல போட்டாங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இங்க செந்தில்வேல் அவர்கள் பில்டப் கொடுத்துட்டு இருக்கிறாரு. பேட்டி மேல பேட்டி எடுத்து போட்டுட்டு இருக்கிறாரு. ஆனா பாருங்க, இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இதுல கரெக்டா 3 நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டியை போடுறாருங்க செந்தில்வேல். அந்த பேட்டி அந்த அந்த 8 பேர்ல ஒருத்தர் தான் எடுத்து போட்டிருக்காரு. கூடுனதே 8 பேரு. அதுல பாத்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ஒருத்தராம், அதுக்கப்புறம் வந்து தொகுப்பாளர் ஒருத்தராம், அப்புறம் நன்றி உரை ஒருத்தராம், வாழ்த்துறை ஒருத்தராம், வரவேற்புரை ஒருத்தராம். சரி, அப்ப யாரு தானா ஆடியன்ஸ் அப்படின்னா அதுவும் அவங்களே தானா. அப்படியாக இருக்கக்கூடிய அந்த 8 பேர்ல ஒருத்தரை கூப்பிட்டு நான் பேட்டி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு இருக்காருங்க. லண்டன் ராகவன் அப்படிங்கிற ஒருத்தரை செந்தில்வேல் பேட்டி எடுக்கிறாருங்க. பேட்டி எடுத்து தம்ப்நெயில படிச்சு காட்டுறேன். எப்பயுமே செந்தில்வேல் அவர்களுடைய தம்ப்நெயில்கள் ஒரு ஸ்பெஷலா இருக்கும், உங்களுக்கு தெரியும். இதுல என்ன போட்டிருக்காருன்னா, சீமானின் முகத்திரையை கிழிக்கும் இவர் யார், தெரிந்தால் அதிர்ந்து போவீர்கள், எக்ஸ்க்ளூசிவ் பிரேக்கிங். நாங்கெல்லாம் வந்து எதிர் எக்ஸ்க்ளூசிவ் போடுவோம், எல்லாம் பிரேக்கிங்னு போடுவோம். ரெண்டையும் கலந்துருக்கேன், எக்ஸ்க்ளூசிவ் பிரேக்கிங், பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி செந்தில்வேல் பேட்டி எடுக்கிறாரு. பேட்டி எடுத்து வீடியோ அப்லோட் பண்றாருங்க. இந்த ராகவன் அப்படிங்கிற நபர் யாருன்னா, இவர் வந்து புலிகள் அமைப்புக்கு எதிரான மனநிலை கொண்டவராம். அதாவது ஆரம்ப காலகட்டங்கள்ல தலைவரோட சில காலம் பணிச்சார், ரொம்ப ஆரம்ப காலகட்டங்கள்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் வந்து புலிகளுக்கு எதிர் சித்தாந்தத்தை உடைய, அல்லது வந்து எதிர் பார்வையுடைய, புலிகள் மீது கடுமையான விமர்சனங்கள் வைக்கக்கூடிய ஐயா கருணாநிதி அவர்கள் ஏன் புலிகளை வெறுத்தார், ஏன் புலிகளை எதிர்த்தார் அப்படிங்கிற மாதிரியான காரணங்கள்லாம் சொல்லி அதை நியாயப்படுத்தக்கூடிய ஒரு நபர். ஆனா இந்த நபரை என்னன்னு சொல்லி செந்தில்வேல் வந்து பேட்டி எடுக்கிறார் அப்படின்னா, இவர் யார் தெரியுமா, இவர் தெரிஞ்சா நீங்க மிரண்டு போயிருவீங்க. இவர் வந்து ஒரு பயங்கரமான புலிகள் அமைப்புல மிக முக்கியமான பிரபாகரன் அவர்களுக்கு மிக மிக தேவையான 4 பேர்ல ஒருத்தருங்க.
இவர் வந்து இப்ப சீமான திட்ட போறாரு பாருங்க அப்படின்னு சொல்லி பில்டப் கொடுத்து போடுறாருங்க. போட்டு 2 மணி நேரம் தான் அந்த வீடியோ அந்த சேனல்ல இருக்குது. அடுத்த 2 மணி நேரத்துல பார்த்தா வீடியோவை தூக்கிட்டாப்புல. எக்ஸ்க்ளூசிவ் பிரேக்கிங் 2 மணி நேரத்திலே காணாம போயிருச்சு. என்னப்பா விஷயம் அப்படின்னா, இவர் வந்து யாரை என்னவா இங்க தமிழ்நாட்டுல காட்ட விரும்பினாரோ பாருங்க, புலிகளுக்கு ரொம்ப முக்கியமானவரே, கலைஞரை பத்தி எவ்வளவு பெருமையா பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி, சீமானை எப்படி திட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி காட்ட விரும்பினாரோ அந்த ஆள் ஒரு ஃப்ராடு. அந்த ஆள் வந்து புலிகளுக்கு எதிரான நபர் அப்படின்னு சொல்லி டீடைல்ஸ் வெளிவர ஆரம்பிச்சிருச்சு. குறிப்பா பிரான்ஸ் தமிழச்சி அவர்கள் அந்த வீடியோ வந்து 2வது மணி நேரத்தில் அவங்க ஒரு போஸ்ட் போட்டுறாங்க. பெரியாரிய பெண் விடுதலை, இதுல ஒரு கூடுதல் தகவல். அவங்க சொல்லியிருக்கிற கருத்துப்படி என்னன்னா, இந்த நபர் இப்படிப்பட்ட ஆள் மட்டும் இல்ல, கூடுதலாக பாருங்க என்ன வேலை பண்ணவருன்ட்டு, பெரியாரிய பெண் விடுதலை சிந்தனைகளை கட்டற்ற பாலுறவு கோட்பாடுகளுக்குள் திணித்து இதே வேலையாத்தாங்க அலையிறாங்க. இந்த கும்பலை பார்த்தாலே நாங்கள் அங்கே 8 பேர் கூடி பேசுகிறோம், 10 பேர் கூடி பேசுகிறோம், நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கிறோம், நாங்கள் அந்த இஸ்ட்டு இந்த இஸ்ட்டு ஈவரா இஸ்ட்டு தந்தை பெரியார் வாழ்க அப்படிங்கிறவங்க பூரா ஏதோ ஒரு பக்கம் சுற்றி வளைச்சி பார்த்தோம்னா இப்படி ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் அது என்னன்னா அந்த ஈவரா அவர்களுடைய பேரை சொல்லி அந்த வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதில் ஒரு பர்சனலாக ஒருத்தனுக்கு ஒரு பலவீனம் இருக்குது. ஒருத்தன் ஒரு தப்பு பண்ணுறான் அப்படிங்கிறது வேற. தந்தை பெரியார் சொல்லியிருக்காருங்க இதுதான் சுதந்திரமா அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்து விட்டுறது. அதைத்தான் அவங்க சொல்றாங்க. பல பெண்களை சீரழித்த கும்பல் தலைவன், புலி எதிர்ப்பு அரசியல் பேசிய ராகவன் எப்படி புலி போராளி ஆவான்? தமிழ் கேள்வியை டேக் பண்றாங்க. செந்தில் வேலுக்கிட்ட நேரடியாக கேட்கறாங்க, சீமானை எதிர்த்து பெரியாரை ஆதரிப்பதால் இவன் யோக்கியனா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு அந்த நபருடைய புகைப்படத்தையும் போட்டு ட்வீட் போட்ட உடனே அடுத்த சில நிமிடங்களில் அந்த வீடியோ தூக்கப்படுது. ஆத்தாடி கொண்ட வெளியே வந்துருச்சேடா, நம்ம வந்து தேசிய தலைவருக்கு ரொம்ப முக்கியமான ஆளு அப்படி இப்படின்னு சொல்லி அவர் மூலமா கருணாநிதியை புகழ வச்சு அவர் மூலமா சீமா திட்ட வச்சு ஒரு மாதிரி கொண்டு போலான்னா ரூட்டை மாத்தி விட்டாங்களேன்னு சொல்லி வேக வேகமா ஓடி போயிட்டு வீடியோவை டெலிட் பண்ணிக்கிறாப்புல செந்தில் வேலு. ப்ரோ, செந்தில் ப்ரோ, நான் வெளிப்படையாவே கேட்கறேன், சீமான் அவர்களை வந்து நீங்க வாடா போடா அவனே இவனே எல்லாம் பேசுறீங்க, நான் அப்படிலாம் கூட பேச விரும்பல. நான் வந்து ப்ரோனே கூப்பிட்டு பழகிட்டேன், அப்படியே கூப்பிட்டு தொலைகிறேன். ஆனா இருக்கு, இது வரைக்கும் இருக்கு, சரி வேண்டாம். சிம்பிளா கேட்கறேன், சீமானை எதிர்க்கிறதா இருந்தா சீமான் அவர்களை எதிர்க்கிறதுக்காக அதை கூட திம்பிங்களா? அப்படி ஒரு சூழல் வந்தா அதை கூட திம்பிங்களான்னு நான் கேட்கறேன். எதடா அப்படிங்கிறீங்களா? உங்களுக்கு புரியும். அதை கூட திம்பிங்களா? ஏன் தின்ன மாட்டேன், தின்னு வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவீங்க. கர்மம், ஏன் இந்த அளவுக்கு கேவலமா போயிட்டீங்க செந்தில் ப்ரோ? நான் இந்த நேரத்துல கூடுதலா இந்த நேரத்தில் ஒரு ஆஃபர் வேற ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டு பாருங்க. ஒரு பேரறிவிப்பு. அதாவது உங்களுக்கு நன்றாக ஈழத்தமிழ் பேச தெரியும், ஈழத்தமிழில் உங்களுக்கு நன்றாக பேச தெரியும். நீங்க வந்து ஈழத்தமிழராகவும் இருக்கலாம், புலம்பெயர்ந்த தேசங்களில் வாழக்கூடிய தமிழராகவும் இருக்கலாம், அல்லது தமிழ்நாட்டிலே கூட இருந்துகிட்டு அந்த மொழியை அந்த மொழி நடையை பயிற்சி செய்து கண்டுபிடிக்கவே முடியாத மாதிரி அந்த ஈழத்து நடையிலே பேச தெரிஞ்ச லோக்கல் பாயா கூட இருக்கலாம். உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. ஆமாங்க, டிவியில வரணும் அல்லது வந்து அட்லீஸ்ட் வீடியோவில் வரணும், செல்போன்ல வரணும் அப்படின்லாம் உங்களுக்கு ஆசை இருந்தால் பாருங்க, மண்டி போட்டுக்கிட்டு வரிசையில முண்டி அடிச்சிட்டு இருக்கிறாங்க. குறிப்பா அது முன் வரிசையில் நிற்கிறவர் செந்தில் வேலு. அவர்கிட்ட நீங்க ஈழத்து மொழி நடையில அந்த டோன்ல சீமான் அவர்களை திட்டணும், சீமான் அவர்களுக்கு எதிராக பேசணும், ஈவேராவை புகழ்ந்து பேசணும். இவ்வளவுதான் டாஸ்க். இதை நீங்க பண்றதுக்கு ரெடியா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒண்ணுமே தெரிய வேணாம், இதுக்கு முன்ன நீங்க எதையும் படிச்சிருக்கவும் வேணாம், உங்களுக்கு அரசியலே தெரிய வேணாம், ஆனா உங்களுக்கு எதுவுமே இருக்க வேணாங்க. அவங்களே கொடுத்து உங்களை பேச வச்சு ஒரு வீடியோவை எடுத்து சீமானுக்கு எச்சரிக்கை, ஈழத்தமிழர் காட்டம், தந்தை பெரியாரை சீண்டுகிறாயா, உன்னை சும்மா விட மாட்டோம், ஈழத்திலிருந்து குரல் அப்படிங்கிற மாதிரி டைட்டில் தம்ப்நெயில்ல போட்டு இந்த எக்ஸ்க்ளூசிவ் பிரேக்கிங் எக்ஸ்க்ளூசிவ், பார்த்தால் அதிர்ந்து விடுவீர்கள், பார்த்தால் பதறி விடுவீர்கள், ஆகும் பெண்கள் குழந்தைகள் பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் கீழே போட்டு விட்டு அந்த மாதிரி வீடியோக்களையா போட்டுட்டு இருப்பாரு. ஏங்க 15 நாள் அந்த வேலையை தாங்க இந்த ஆள் பண்ணிட்டு இருக்கிறான். யாரோ ஒருத்தர், அது யாரும் கூட தெரியாது, ஈழத்தமிழர் அந்த ஈழத்தோன்ல பேசாரு அப்படின்னா போதும், ஆரம்பிப்பா அப்படின்னு சொல்லி சீரியஸா மூஞ்சி வச்சுக்கிட்டு வீடியோ போடுறது. என்னையா பழகிறீங்க? அப்படி ஃப்ளோல கண்டுக்க மாட்டாங்க, கண்டுபிடிக்க மாட்டாங்க, நம்ம எதையாச்சும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ராகவன் அப்படின்ற கேரக்டரை எடுத்து பேட்டி கொடுத்தவும் கரெக்டா உலகத்தமிழர்கள்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அதை சரியா கண்டுபிடிக்கல, ஆனா உலகத்தமிழர்களாக இருக்கக்கூடியவர்கள், அமைப்பை நேசிக்கக்கூடியவர்கள், அமைப்புக்கு மிக முக்கியமானவர்கள், தமிழ் உணர்வாளர்கள், தமிழீழ உணர்வாளர்கள் எல்லாரும் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த ஆள் புலி வெறுப்பாளர், புலி எதிர்ப்பாளர், இந்த ஆளை வச்சுக்கிட்டு வந்து வேற மாதிரி இவன் பெயிண்ட் பண்றான்னு கண்டுபிடிச்சு என்ன நடந்துச்சுன்னு தெரியலைங்க.
2 மணி நேரத்தில் டெலிட் பண்ணியிருக்காப்ல. என்ன நடந்துச்சு அப்படின்றது செந்தில் ப்ரோவுக்கும் செந்தில் ப்ரோவுடைய காதுக்கு தான் தெரியும் அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நான் தான் சொல்றேனே, அது முடிஞ்சுச்சு. ஈவேரா அப்படிங்கிற சகாப்தம் முடிஞ்சுச்சு. இதுக்கு முன்னாடி வந்து பாஜக அப்படிங்கிற அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, மதத்தின் அடிப்படையில மதத்தை புண்படுத்துறாரு அப்படின்ற அடிப்படையில கொண்டு வந்து ஈவேராவை எதிர்க்கும் போதெல்லாம் நீங்க வந்து சனாதனம், ஆர்எஸ்எஸ் அப்படி இப்படின்னு பேசி ஈவேராவை வந்து காப்பாத்திட்டீங்க. ஹீரோவாக்கிட்டீங்க. ஆனா இப்ப குறுக்க நிக்கிறது தமிழ் மக்கள். எங்கள் இனத்தின் பெயரால், மொழியில் பெயரால் நின்று ஈவேராவுடைய இன துரோகத்தை, இந்த மொழிக்கு எதிராக ஈவேராவின் செயல்களை அம்பலப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். உலகம் முழுக்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. வெறும் தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல. இந்த வெங்காயத்தை இனிமே நீ உலகத்துல எங்கேயுமே விற்க முடியாது. லண்டன்ல போயிட்டு 8 பேர் சேர்ந்து நீ கருத்தரங்கம் இல்ல வந்து விவாதம்னு சொல்லி நடத்தினாலும் அங்கேயும் கேள்வி கேட்கறதுக்கு தமிழர்கள் வருவாங்க. தமிழர்கள் கண்ணை மூடி தூங்கி கொண்டிருந்து கண்ட கண்ட பிம்பங்களை அவர்கள் மீது திணிக்கும் போதும் அது அவங்களும் ஆமா இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு ஈழத்துல கொண்டு போய் நாங்க வந்து ஈவேராவுடைய சிலை வைப்போம் அப்படின்னு சொல்லி இப்ப புது முயற்சி. ஏன்னா இங்க வாட்ஸ்அப் குரூப் இருக்கிறது பத்தல. இப்ப அங்க போய் அங்க ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கணும். அதுக்காக கொண்டு போறாங்க போல இருக்குது. மானம் கெட்டவர்கள், வெக்கம் கெட்டவர்கள் அப்படின்னு சொல்லி 4 பேர் திட்ட போறாங்க ப்ரோ. அங்கெல்லாம் அது கொண்டு போய் அங்க போய் நாங்க சிலையை வைக்க போறோம் அப்படின்ட்டு. அந்த சிலையை வச்சா எதிர்ப்பு வரும். எதிர்ப்பு வந்தா 4 பேர் வந்து ஏங்க எடுக்கிறீங்க, ஏங்க இந்த சிலையை எடுக்கிறீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப நாங்க சொல்லுவோம், அவர் பெண் உரிமையை போற்றினாரு, அவர் சமூக நீதியை போற்றினாருன்னு சொல்லி. உடனே அவங்க அப்படியா, அடடா எங்கங்க அந்த புத்தகங்கள்லாம் கொடுங்கன்னு அப்படியே வாசிச்சு அதை அப்படியே புரட்சி மயமாகி அப்படியே ஈழத்துல வந்து பெரியாரியம் அப்படியே பரவி அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க வந்து தமிழர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் ஈவேரா வந்து தலைவர் ஆயிருவாரு. ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாது. நீங்க சொல்றதெல்லாம் நடக்கும் பாதி வரைக்கும். கண்டிப்பா நீங்க கொண்டு போய் சிலையை வச்சீங்கன்னா அது ஒரு நாள் கூட தாங்காதுன்னு சொல்லி ஈழத்தமிழர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்பயே பல பேரும் அதை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. பல பேரும் பதிவுகள் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு நைட்டு கூட தாங்காது. வேணா ஈவேராவுடைய கௌரவத்தை நீங்களே நாரடிச்சிடாதீங்க. நீங்க பாட்டுக்கு அது பாட்டுக்கு உங்க ஊர்லயே வச்சுக்கோங்க. அப்பயும் நாங்க வம்படியா கொண்டு போய் வைப்போம்னு வச்சு ஈவேராவை அசிங்கப்படுத்திடாதீங்கன்னு சொல்லி அவங்க வான் பண்றாங்க. அதுக்கு மேல உங்க விருப்பம். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, இல்ல எதிர்ப்பு வரட்டும், அந்த சிலையை அகற்றட்டும், அப்ப வந்து ஈவேராவை கொண்டு போய் நாங்க சேர்ப்போம். அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. ஆமா எடுப்பாங்க. அப்ப வந்து 4 பேர் கேட்பாங்க. அப்ப அந்த தம்பிங்கிட்ட, தம்பிங்களா இவர் தான்ப்பா நம்ம தாய்மொழியை நம்ம உயிருக்கு நிகரா மதிக்கிற நம் தலைவர் நம்மை உயிருக்கு நிகராக வணங்க சொல்லி சொல்லி கொடுத்துட்டு போன நம் தாய்மொழியாம் தமிழை காட்டு மிராண்டிகள் பாஷை, முட்டாள்களின் பாஷை, அது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் ஒரு கேவலமானது, இழிவானது, மலிவானது, எல்லாருக்கிட்டையும் நீங்க இங்கிலீஷ்ல பேசுங்க அப்படின்னு சொன்ன ஆளுதான்ப்பா இவரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப என்ன ஆகும், அப்படியா சரி அப்ப நீங்க கையை பிடிங்க நான் காலை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒரு பக்கமா தூக்கிட்டு போயிட்டு பத்திரமா அதை வச்சிருவாங்க, எந்த சேதமும் இல்லாம. அதனால பாத்துக்கங்க, தமிழ்நாட்டுல ஈவேரா அவர்களுடைய கௌரவத்தை நீங்கள் போற்றி பாதுகாத்த வரைக்கும் போதும். நாங்க ஈழத்துக்கு கடல் கடந்து கொண்டு போய் ஈவேராவுடைய கௌரவத்தை நிலைநாட்ட போறோம்னு சொல்லி அந்த மனுஷனை மேலும் மேலும் துன்புறுத்தாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.